கிச்சன்ல எந்த வேலையா இருந்தாலும் தனியா பண்ணிடுவேன். ஆனா இந்த சிங்க் பக்கம் மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் கழுவணும்னா எனக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும் கண்டிப்பா. இப்பன்னு இல்ல, ஒரு 7, 8 வருஷமாவே நான் இப்படிதான். நம்மள மாரியே எல்லா வீட்லயும் இப்படிதான் ஓடுதுன்னு அவன் வீடியோ எடுத்து புட்டு புட்டு வைக்கிறதுலயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எவன் ஹெட்ஃபோனோ, இயர்பாட்ஸோ கண்டுபிடிச்சானோ அவன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அது அப்படியே காதுல மாட்டிக்கிட்டு யார்கிட்டயாவது கடல போட்டுக்கிட்டே பாத்திரம் கழுவும்போது அதுல ஒரு சுகம் இருக்கும் பாருங்க. அடடா! அது வேற லெவல். அது வீட்ல எந்த வேலையும் செய்யாதவங்களுக்கு சொன்னா புரியவே புரியாது. 10 நிமிஷத்துல கழுவ வேண்டிய பாத்திரம் அப்படியே பேசிட்டே கழுவும்போது வெறும் 5 நிமிஷம் போதும். ஆனா ஒரு சில பேருக்குலாம் அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு எவனாவது சிக்குவானான்ட்டு வெயிட் பண்ணி ஆடு சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு பேசுவாங்க. பட் நமக்கு அப்படிலாம் கிடையாது. இந்த பாத்திரம் கழுவுறதுக்குன்னே ஒரு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க வீட்ல பாத்திரம் கழுவும்போது டான்னு நம்மளுக்கு கால் வந்துரும். 2 பேரும் பேசிக்கிட்டே பாத்திரம் கழுவி விடுவோம். பேசி முடிக்கிறதுக்குள்ள பாத்திரம் மட்டும் கிடையாது, வீட்ல இருக்கிற முக்காவாசி வேலை முடிஞ்சிரும். இப்படிதான் எங்க வீட்ல பொழப்பு போயிட்டு இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, இந்த தனியா நின்னு பாத்திரம் கழுவும்போது அப்பதான் நம்மள எவன் திட்டினா, நம்மள யாரெல்லாம் அள வச்சாங்க, நமக்கு எவ்வளவு கடன், என்ன வாங்கலாம், அப்படி இப்படின்னு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சு போன விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துரும். அப்படி நம்மள பயம்பூத்துற ஒரு இடம் தான் இந்த சிங்க். இந்த வடிவேல் டயலாக் சொல்ற மாதிரி ஏதோ பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றானுங்க, அந்த மாதிரி தான். அப்புறம் நீங்க பாத்திரம் வாஷ் பண்ணும்போது யாருக்கு கால் பண்ணுவீங்க? உங்களுக்கு சிக்கன் ஆடு யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.